கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கோவையில் கேக் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்து வருகிறது. இயேசு பிறந்த தினமான டிசம்பர் 25ஆம் தேதியன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கிறிஸ்துவர்கள் கோலாகலமாக கொண்டாடி மகிழ்வர். கிறிஸ்துமஸ் தினத்தன்று புத்தாடை உடுத்தி மகிழ்வதோடு நண்பர், உறவினர்கள் என அனைவருக்கும் கேக்குகளை கொடுத்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிப்பதுண்டு. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு 2 வார காலங்களே உள்ள நிலையில் பண்டிகையை வரவேற்கும் விதமாக தங்களது வீடுகளில் கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைத்தும் நட்சத்திர விளக்குகளை தொங்கவிட்டும் அலங்கார பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கேக்குகள் இல்லாமல் கிறிஸ்துமஸ் பண்டிகை முழுமையடையாது என்பதற்காக பேக்கரிகளில் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் பணி மும்முரமடைந்துள்ளது. அந்த வகையில் கோவையில் உள்ள சிறிய பேக்கரி முதல் பெரிய ஸ்டார் ஹோட்டல்கள் வரை விதவிதமான கேக்குகள் தயாரிக்கப்படுகின்றன. கேக்குகள் தயாரிப்பதற்கு முன்பாக ஸ்டார் ஹோட்டல்களில் கேக் மூலப்பொருட்கள் கலக்கும் பணி 1 மாதத்திற்கு முன்பே தொடங்கியது. பழைய மாடலில் பிளம்ஸ் கேக் தயாரிப்பது வழக்கம் என்றாலும் தற்போது குழந்தைகளை கவரும் வகையில் கார்ட்டூன் கதாபாத்திரங்களை கற்பனையாக கொண்டு கேக்குகள் தயாரிக்கப்படுகின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக 50 வகையான விதவிதமான கேக்குகள் தயாரிக்கப்படுவதாக கேக் தயாரிப்பாளரான கோவை சுபஸ்ரீ கூறினார். இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு ஸ்பெஷலா 50 வெரைட்டிஸ் ஆஃப் கேக் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். முந்தி ட்ரெடிஷ்னலா பாத்தீங்கன்னா வெறும் ரிச் பிளம் கேக்ஸ் தான் உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும். பட் இந்த டைம் கஸ்டமர்ஸ் சாண்டா கிளாஸ் ஹேண்ட்மேடா வேணும்னு கேக்குறாங்க, ஃபாண்டன் பேஸ்டிங்ல வேணும்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி தரோங்க. நாங்க கேக்கிற்கான மூலப்பொருட்களின் விலை அதிகமாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களை கவரும் வகையிலும் அவர்களின் எண்ணங்களை முழுமை செய்யும் வகையிலும் அளவான விலைகளில் கிறிஸ்துமஸ் கேக்குகள் விற்பனை செய்யப்படுகின்றன. சர்க்கரை நோயாளிகளுக்காக தனி கேக் தயாரிக்க முடியாவிட்டாலும் கிரீம் குறைவான அளவில் கேக்குகள் தயாரிக்கப்படுகிறது. ஃபிளேவர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட் ஃபிளேவர்ஸ், சாக்லேட் ஃபிளேவர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நாங்க தரோம். சுகர் ஃப்ரீ கேக்ஸ் இல்ல, பட் பெரியவங்களுக்கு அக்கேஷன்ல தே கேன் அவாய்ட், ஐ திங்க் தே கேன் ஹேவ் இட். அவ்வளோ ஒன்றும் கிரீமியா கொடுக்கறது இல்ல. நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி லெஸ் கிரீம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான கேக்குகள் தயாரிக்கும் பணி ஒரு பக்கம் தீவிரமடைந்து வந்தாலும் தங்களுக்கு தேவையான கேக்குகளை வாங்குவதற்கு வாடிக்கையாளர்களும் முன்பதிவு செய்து ஆர்டர் கொடுத்து வருகின்றனர்.